ஈசோ மிசியாவே மானிட ரட்சகரே, மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே, ஈசோ மிசியாவே. தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை, வானவ தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்றோம் உம்மை. பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே நீ பரிசுத்த 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 ஆண்டவரே நீ பரிசுத்த, ஈசோ மிசியாவே. தந்தையே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடைய ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடைய ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவே இறைவா, உம்மை
மூவொரு இறைவா உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 கரங்களை உயர்த்தி வீசி ஹல்லேலூயா. உண்டாக வீசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை 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 புகழ்கீதங்கள் புகழ்கீதங்கள் கைகளை கூப்பி புகழ்கீதங்கள் நற்கருணை நாதரையை பார்த்து புகழ்கீதங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே புகழ். புகழ்கீதங்கள் விண்ணை விட்டு மண்ணிற்கு வந்த ஆண்டவர் காலம் நிறைவேற்ற பொழுது இதோ கன்னியிடம் கருத்தாங்கியவராக கன்னியில் கருவுற்றவராக விண்ணை விட்டு மண்ணிற்கு வந்தார். காலகாலங்களுக்கு முன்பாக இறைவாக்கினர்கள் வழியாக முன்மொழியப்பட்டவர். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடனே. அந்த வார்த்தையை நிறைவேற்றியவராக இதோ நம்மோடு ஆண்டவர் நற்கருணையாக அப்பமாக நமக்கு மத்தியில் வந்திருக்கிறார், நம்மிடையே வந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். கடவுள் நம்முடனே, இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கின்ற இறைவன். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சீடர்களை விட்டு பெரிய போகின்ற வேளையிலும் சீடர்களை பார்த்து கூறுகின்றார், இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன். நான் இதோ உங்களிடமிருந்து போகிறேன், ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று கூறி ஒவ்வொரு பலியிலும் நமக்காக அப்பமாய், நமக்காக முறியப்பட்டவராக, நமக்காக உணவானவராக நற்கருணையில் அனுதினம் வசித்து கொண்டு நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேல். ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காக
நம் மத்தியில் வாசம் செய்வதற்காக விண்ணை விட்டு தந்தை கடவுளோடு ஒன்றாக இருக்க வேண்டியதை ஒரு பொருட்டாக கருதாமல் பூமிக்கு வந்த ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த மாட்சி பொருந்திய தோற்றத்தை கண்ட சீடர்கள் அச்சமுற்றார்கள், கலக்கமுற்றார்கள். பேதுரு ஆண்டவரோடு கூறினார், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒரு கூடாரத்தையும் மோசைக்கு ஒரு கூடாரத்தையும் ஏலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் நான் அமைக்கட்டுமா? நாம் இங்கேயே இருப்போம், ஆண்டவருடைய அந்த மாட்சியிலேயே இருப்போம், அந்த வெளிச்சத்திலேயே இருப்போம், அந்த ஒளியிலேயே இருப்போம் என்று பேதுரு என்ன கூறுகின்றேன் என்றே தெரியாமல் கூறினார். இதோ இங்கிருக்கின்ற நாம் ஆண்டவருடைய அந்த மாட்சியை காண ஆசை கொள்வோம், ஆண்டவருடைய அந்த மாட்சி பொருந்திய தோற்றத்தை காண்பதற்கு ஆசை கொள்வோம். இதோ அப்பமாக வந்திருக்கிறவர் உலகின் ஒளியானவர், உலகுக்கு உப்பானவர், உலகுக்கு வெளிச்சமானவர், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று கூறி நமக்காக தன்னை தந்த ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். திருப்பாடல்கள் 119, 103, 105 வார்த்தைகளில் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒளியானது, ஆண்டவருடைய வார்த்தை இனிமையானது, அது தேனை விட இனிமையானது என்று. இந்த வார்த்தையான இறைவன் வார்த்தை உருவாகி மனுவாகி இன்று அப்பமாகி நம் மத்தியில் இருக்கிறது. அந்த ஆண்டவர் அவரது மாட்சியை, அவரது வெளிச்சத்தை, அவரது ஒளியை நமக்கு வெளிக்காட்டுவதற்காக இன்றைய நாளில் செபிப்போம். அவ்வாறு ஆண்டவருடைய ஒளியை கண்டால் மட்டும்தான், அவரது வெளிச்சத்தை கண்டால் மட்டும்தான், அவரது உண்மையான தோற்றத்தை கண்டால் மட்டும்தான் பேதுருவை போல என்றும் ஆண்டவருடைய மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டாகும், ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உண்டாகும், ஆண்டவரோடு இருப்பது நல்லது என்ற உணர்வு உருவாகும். அதே தோற்றத்தை எம்மாவுசுக்கு போன சீடர்களும் பெற்றார்கள். இதோ அப்பத்தில் ஆண்டவரை கண்டார்கள். அவர்கள் அடுத்த கணம் ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி புறப்பட்டார்கள், ஆலயத்தில் வந்து கூடியிருந்தார்கள். இதோ இன்று நமத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவரை, நற்கருணையில் வந்திருக்கிற ஆண்டவரை, வெளிச்சமானவரை, உலகிற்கு வழியானவரை காண்பதற்காக நமது கண்களை திறந்து தர ஆண்டவரோடு கேட்போம். என் கண்களை திறந்து தாரும் ஆண்டவரை, உம்மை பார்ப்பதற்கு, உம்மை தரிசிப்பதற்கு, உம்மை அறிந்து கொள்வதற்கு என் கண்கள் திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பர்த்தலேமியை ஜெபித்தார், ஆண்டவரே என் கண்கள் மீண்டும் பார்வை பெற வேண்டும். இதோ நமக்கு கண்கள் இருக்கின்றன, நாம் பார்க்கின்றோம் என்று நினைக்கின்றோம், ஆனால் பார்க்க வேண்டிய பலவற்றையும் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் உருவாகட்டும். ஆண்டவரே என் கண்களை திறந்து தாரும், என் கண்களை திறந்து தாரும், உம்மை பார்ப்பதற்கு, உம்மை தரிசிப்பதற்கு, உமது வழியில் நடப்பதற்கு எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும், என் கண்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும். அந்த பார்வை நீர் திறந்து தந்தால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும். எம்மாவுசுக்கு போன சீடர்களுக்கு நீர் திறந்து கொடுத்தீர், பேதுருவுக்கு திறந்து கொடுத்தீர், யாக்கோபுக்கு திறந்து கொடுத்தீர், யோவானுக்கு திறந்து கொடுத்தீர், தோமாவுக்கு திறந்து கொடுத்தீர். ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் கண்டார்கள், அவர்கள் உமக்கு சாட்சியாக மாறினார்கள். நாங்களும் உம்மை காண வேண்டும், உமது அழகான முகத்தை, மொழிமயமான முகத்தை, அந்த மாட்சி பொருந்திய முகத்தை, அந்த தோற்றத்தை நாங்களும் காண வேண்டும், நாங்களும் உம்மோடு வசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆகையால் எங்களது கண்கள் திறக்கப்படட்டும். இதோ பார்வையற்ற மனிதர் வந்து, ஆண்டவரே எனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்த போது உமிழ்நீரால் உமிழ்ந்து ஆண்டவரே தரையில் துப்பல் கொண்டு அவனது கண்களை திறந்தீரே ஆண்டவரே. அவன் பார்வை பெற்றான், அவன் உம்மை கண்டான். ஆண்டவரே அவனோடு கேட்டீர், நீ மானிட மகனில் நம்பிக்கை கொள்கிறாயா? நான் நம்பிக்கை கொள்வதற்கு அவர் யார் என்று கேட்ட அந்த மகனுக்கு, இதோ உன் முன்னில் நிற்கின்ற நானே என்று கூறி அவனுக்கு பார்வை கொடுத்தீர். உம்மை கண்டு அவன் கூறினான், ஆண்டவரே நான் நம்புகிறேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை கொள்வதற்கு, உம்மில் திடமான நம்பிக்கை கொள்வதற்கு, உம்மில் ஆழமான நம்பிக்கை கொள்வதற்கு, உம்மில் உள்ள நம்பிக்கைக்காக வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த மக்களுடைய கண்களை திறந்து கொடும்.
இவருடைய பார்வைகளை சரி செய்யும் ஆண்டவரை. நேரானதை பார்ப்பதற்கு, தெளிவாக பார்ப்பதற்கு, உம்மை பார்ப்பதற்கு அவருடைய கூறுவது போல ஆண்டவரே, நான் குழந்தையாக இருந்தபோது இதோ நேரடியாக பார்க்கிறேன், இப்போது மங்கலாக பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த மங்கலான பார்வை எடுத்து மாற்றப்படட்டும், மங்கலான பார்வை எடுத்து மாற்றப்பட்டு நல்ல நேராக தெளிவாக உம்மை நேர்முகமாக பார்க்கின்ற பார்வை பெற எங்களுக்கு அருள் தாரும். விரும்பி கேட்போம். கண்களை அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு நிமிடம் நமது கண்களை எல்லாம் மூடி நம்மை காண்கின்ற இறைவனை காண்பதற்கு முயற்சிப்போம். நம்மை காண்கின்ற இறைவனை காண்பதற்கு முயற்சிப்போம். நீ எங்கெல்லாம் சென்றாலும் ஆண்டவர் என்னை கண்டுகொண்டே இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை, என்னை காண்கின்ற ஆண்டவரை நானும் காண முயற்சி செய்வோம்.
பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலிலே காண்கின்றோம். சாராவை விட்டு ஓடி போகின்ற ஹாகார் தன் தலைவியான சாராவினுடைய பலவிதமான துன்புறுத்தல்களை கண்டு ஓடி போகிறாள். தலைவி விட்டு வெகு தொலைவில் பாலைவனத்தில் அலைந்து திரிகின்ற போது இதோ ஆண்டவர் அவளோடு கேட்கிறார், ஹாகார், நீ எங்கே போகிறாய்? எங்கிருந்து போகிறாய்? பலவிதமான பொறுப்புகளில் இருந்து, பலவிதமான குடும்ப சூழல்களில் இருந்தெல்லாம் நாம் நம்மை அகற்றி ஓடி போகின்றவர்களாக பல சந்தர்ப்பங்களில் இருக்கிறோம். வழியறியாதவர்களாக அலைந்து திரிகிற போது இது ஆண்டவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார். ஹாகார் தன்னை கண்ட இறைவனை காண்கிற இறைவன் என்று கூறி நான் என் இறைவனை காண்கிறேன் என்றாள். அந்த சூழ்நிலையில் தன்னோடு பேசினவரை அவள் இனம் கண்டு கொண்டாள். நமது வாழ்க்கையில் இதுபோல வழி அறியாமல் அலைந்து திரிகின்ற பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் உண்டு. ஆனால் நாம் வழி அறியாமல் தளர்ந்து போகின்ற போதும் அலைந்து திரிகின்ற போதும் எல்லா வேளைகளிலும் இது ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், நம்மை கண்டு கொண்டுதான் இருக்கிறார். நம்மை காண்கிற இறைவன், நம்மை காண்கிற இறைவன். அவர் எங்கோ மறைந்திருப்பவர் அல்ல, உன்னோடு இருக்கிறவர். உன்னோடு இருப்பதற்காகவே அப்பமானவர், உன்னோடு இருப்பதற்காகவே விண்ணை விட்டு பூமிக்கு வந்தவர். அவர் உன்னிடமிருந்து அகன்றிருக்கின்ற இறைவன் அல்ல. இது உன் அருகில் இருக்கிறார், உன் கரத்தை பற்றி பிடித்திருக்கிறார், உன்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். புனித பேட்ரிக்கினுடைய ஜெபத்தில் பேட்ரிக் இவ்வாறு கூறுவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உனக்கு மேல் இருக்கிறார், உனக்கு வழிகாட்டுவதற்காக உனக்கு முன்னால் இருக்கிறார், உனக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக உனக்கு பின்னால் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை சூழ்ந்து இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை நீ கண்டு கொண்டாயா? கண்களை திறந்து தாரும் என்று முதலில் ஜெபித்தோம். இப்போ காண்கிற இறைவனை, உன்னை காண்கிற இறைவனை நானும் காண வேண்டும். என்னை காண்கிற இறைவனை நானும் காண வேண்டும். என்னை சூழ்ந்திருக்கிற இறைவனை, என்னை சூழ்ந்து என்னை அரவணைத்து என்னை பொதிந்து பாதுகாத்து என்னை நடத்துகின்ற என்னை பாதுகாக்கின்ற என் இறைவனை நான் காண வேண்டும். கண்களை மூடி, ஆண்டவரே என்னை காண்கிற இறைவன் நீர், என்னை பொதிந்து வைத்திருக்கிற இறைவன் நீர், எனது சூழ்நிலைகளில் எனது வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு இருக்கிற இறைவன் நீர். உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. நான் என்னை அறியாதவர்களை என் வாழ்க்கையில் நான் பயணிக்கின்ற போதெல்லாம் நான் சந்திக்கின்ற நபர்களை எல்லாம் காண்கிறேன். அவர்களால் எல்லாம் எனக்கு ஒருபோதும் ஒரு பயனும் இருந்ததில்லை. ஆனால் என்னோடு இருக்கிற நீர், எனக்கு தேவையான அனைத்தையும் தருகின்ற நீர், என்னை சூழ்ந்து பாதுகாக்கின்ற நீர், என்னை அரவணைத்து நான் என்னுடையவன் என்று கூறுகின்ற இறைவன். ஆண்டவரே உம்மை நான் காண வேண்டும், உம்மை நான் காண வேண்டும் ஆண்டவரே. ஹாகாருக்கு அந்த பெயரை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்மை காண்பதற்கு அந்த குரலை கேட்ட அவள் திரும்பி தன் தலைவியை நோக்கி பயணித்தாள், வாழ்வை நோக்கி பயணித்தாள். அவளிடமிருந்து ஒரு பெரிய தலைமுறை உருவாகும் என்று வாக்குறுதி கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த வழி அறியாதிருந்த காணாமற் போன மகனுடைய வாழ்க்கையிலும் அவனும் உம்மை கண்டு கொண்டான். அவனும் தன் தந்தையை நோக்கி நடந்தான், அவன் வாழ்வை பெற்றுக்கொண்டான். இதோ இங்க இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் இதோ வழி அறியாதவர்களாக, அலைந்து திரிகின்றவர்களாக, திக்கற்றவர்களாக, பெருமூச்சு விடுகின்றவர்களாக, வாழ்க்கை பயணத்தில் பாதுகாப்பற்றவர்களாக, வாழ்க்கை சூழல்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக வழி அறியாது இருக்கிற போது ஆண்டவரே பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நீர். ஹாகார் நீ எங்கிருந்து வருகிறார், எங்கே போகிறாய் என்று கேட்ட ஆண்டவரே, இதோ எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து பெயர் சொல்லி அழைத்து நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், உனக்கு வாழ்வுக்கான லட்சியம் உண்டா, வாழ்வை நோக்கி பயணி என்று கூற ஆண்டவரே உம்மை காண வேண்டும், உமது குரலை கேட்க வேண்டும், உம் குரல் கேட்டு உம் பாதையில் நடக்க வேண்டும். இதோ இந்த மக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், எங்களது வாழ்க்கையின் சூழல்கள், எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான தேவைகள், பல ஆசைகள், பலவிதமான தேடல்கள் ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த வாழ்க்கையின் தேடல்களை, தேவைகளை தேடி தேடி அலைந்து அலைந்து வாழ்வையே தொலைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கின்ற போது ஆண்டவரே நிம்மதியற்றவர்களாக, சமாதானமற்றவர்களாக, வாழ்க்கையின் தேடல்கள் கிடைக்காதவர்களாக, நிராசையோடு ஆண்டவரே திக்கற்று போகின்றோம், தொலைந்து போகின்றோம், நிம்மதியற்று போகின்றோம், சமாதானமற்று போகின்றோம், வாழ்வையை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வை நோக்கி பயணிக்க பெயர் சொல்லி கூப்பிடுகிற ஆண்டவரே உம்மை காண வேண்டும். திருப்பாடல் 139 வாசிக்கிறோம்.
நான் இருப்பதை காண்கின்ற ஆண்டவர், நான் எழுவதை காண்கின்ற ஆண்டவர், நான் படுத்திருப்பதை காண்கின்ற ஆண்டவர். என்னை முழுவதுமாக நான் நடக்கின்ற போது, நான் இருக்கின்ற போது, நான் ஓடுகின்ற போது, நான் சமையல் செய்கின்ற போது, நான் விளையாடுகின்ற போது, நான் படிக்கின்ற போது, எல்லா நேரங்களிலும் என்னை காண்கின்ற இறைவன் நீர். ஆண்டவரே, உம்மை நானும் காண வேண்டும். எனது வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் நான் உம்மை காண வேண்டும். எனது வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆண்டவரே, உம்மை நான் காண வேண்டும். உம்மை காணுகின்ற பேரை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்மை காணுகின்ற பேரை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை காண்கின்ற இறைவன் நீ. உம்மை காண வேண்டும், உம்மை கண்டு ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை கண்டு ஆராதிக்கின்ற பேரை கொடுத்தீர். நீர் உமது சீடர்களுக்கு உயிர்த்த நீர், அவர்களுக்கு காட்சி கொடுத்தீர். சந்தேகத்தோடு இருக்கிறவர்களுக்கு வாருங்கள், என் கையை பாருங்கள், ஆணி தழும்புகளை பாருங்கள், விலாவை பாருங்கள், உங்களது கரங்களை நீட்டுங்கள் என்று கூறின ஆண்டவரே, இதோ உம்மை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிற இந்த மக்களுக்கு உமது ஒளிமயமான தோற்றத்தை நீர் காட்டி கொடுத்தருளும். உம்மை கண்டவர்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் ஆண்டவரே, வாழ்வில் நிலைநிற்க வேண்டும் ஆண்டவரே. ஆகையால் இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதித்து காண்கின்ற இறைவன் நீர், காக்கின்ற இறைவன் நீர், எங்களை பாதுகாக்கின்ற இறைவன் நீர். நாங்களுமே ஆராதிக்கின்றோம், நாங்களுமே புகழ்கின்றோம், நாங்களுமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்த இந்த நேரத்திலே எழுந்து நின்று நம்மை காண்கின்ற, நம்மை காக்கின்ற, நம்மை அரவணைக்கின்ற, நம்மை வழி நடத்துகின்ற, நமக்காக தன்னை சமர்ப்பித்திருக்கின்ற ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். கைத்தாளத்தோடு கரங்களை காண்கின்ற இறைவனை நாம காண செய்வார், நம்மையும் காண செய்வார். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா.
அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி கரங்களை கோப்பி நம்மை காண்கின்ற இறைவன், நமக்கு உதவி புரிகின்ற இறைவன், நம்மை நடத்துகின்ற இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம்புவோம், அறிக்கையிடுவோம், இதயத்தில் ஆண்டவரோடு பேசுவோம். ஆண்டவரே, நான் உன்னை காண்கிறேன், நான் உம்மை பார்க்கிறேன், என்னை இதுவரை நடத்தின வழிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இத்தகையோ துன்ப வேளைகளில் எல்லாம் எனக்கு உதவி புரிந்திருக்கிறீர். நான் சோர்ந்து போன வேளைகளில் எல்லாம் என்னை தேற்றி இருக்கிறேன். நான் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த போதெல்லாம் எனக்கு கரம் கொடுத்திருக்கிறீர். வாழ்க்கை அழிந்தது என்று நினைத்த போதெல்லாம் தூக்கி விட்டிருக்கிறீர். ஆண்டவர், நான் உம்மை காண்கிறேன், அறிகிறேன். என் வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து நான் புரிந்து கொள்கிறேன். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் தனியாக அல்ல, இவ்வுலகத்தில் நான் வாழ்வது தனியாக அல்ல, இவ்வுலகத்தில் எனது பிரச்சனைகளை நான் எதிர்கொள்வது தனியாக அல்ல, எனது வாழ்க்கை போராட்டங்களை நான் எதிர்கொள்வது தனியாக அல்ல. மாறாக என் இறைவனோடு சேர்ந்து, என் இறைவனோடு சேர்ந்து என்னை காண்கின்ற, என்னை காக்கின்ற, எனக்கு உதவி புரிகின்ற, என்னை வழிநடத்துகின்ற, என்னை அன்பு செய்கின்ற என் ஆண்டவரோடு இணைந்து நான் எனது வாழ்க்கை போராட்டங்களை சந்திக்கின்றேன். ஆண்டவரே, நீரே என் இறைவன், நீரே என் இறைவன். நீரில்லாத வாழ்வு பாலைவனம் போன்றது, பாலைவனம் போன்ற வாழ்வாக மாறிவிடும். நீர் இல்லை என்றால் எனது வாழ்வு. விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை இறை வார்த்தைகள். ஆண்டவரே, நாங்கள் தெளிவாக வாசிக்கின்றோம். தூய ஆவியானவர் எங்களோடு பேசுகிறார். இந்த பாலைவனத்தில் வெற்றிடமாக இருந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் என்னை கண்டீர், நீர் என்னை கட்டி அணைத்தீர், மார்போடு சேர்த்து கொண்டீர். உமது கண்ணின் கண்மணி போல என்னை கருதினீர். எனது வாழ்க்கையின் பிரச்சனைகளில் என்னோடு இருந்தவர்கள் மற்ற தெய்வங்கள் அல்ல, மாறாக நீர் ஒருவர் மட்டுமே.
ஆண்டவரே, பாலைவனம் போன்ற வாழ்க்கையில், அன்பு வற்றி போன வாழ்க்கையில், அமைதி அற்று போன வாழ்க்கையில், கோபம், வெறுப்பு, பகை உணர்வு போன்றவற்றால் அலக்களிக்கப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வந்து என்னை கட்டி அணைத்து மார்போடு சேர்த்து கொண்டு அது கண்ணின் மணி என என்னை பாதுகாத்து எனது வாழ்க்கையில் இந்த துன்பங்களும் வராமல், எனது வாழ்க்கையில் இந்த சோதனைகளும் வராமல், எனது வாழ்க்கையில் இந்த வேதனைகளும் வராமல், அந்த வேதனைகளை எல்லாம் நீரே சுமந்தவராக ஆண்டவரே என்னை பாதுகாத்தீரே, என்னை வழி நடத்தினீரே. ஆண்டவரே, நான் அறிகிறேன், நான் உணர்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் அப்பா, என் வாழ்க்கையில் தொடர்ந்துள்ள காலங்களில் நீர் இதையத்தான் செய்ய போகிறீர். ஏனெனில் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28ஆம் இறை வார்த்தையில் நீரை கூறினீர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கின்ற எல்லாரையும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவே. இதோ இளைப்பாறுதலை தருகின்ற ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் தளர்ந்து போவதில்லை. எந்த பெரிய துன்பம் வந்தாலும், எந்த பெரிய சோதனை வந்தாலும், எந்த பெரிய வேதனை வந்தாலும் எனக்காக உயிர் கொடுக்க காத்திருக்கிற இறைவன், எனக்காக தன்னை தர இருக்கிற இறைவன் என்னோடு இருக்கிறார். நான் அஞ்ச மாட்டேன், நான் திகைத்து போக மாட்டேன், நான் தளர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எந்த தீமையையும், எந்த வேதனையும், எந்த சோதனையும் எதிர்கொள்வேன். அந்த ஆற்றலை இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை தரிசிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை இதயத்தில் காண்போம். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு உறவாடி கொண்டிருக்கிறார். நீ என்னுடையவன் என்று கூறுகிறார், நீ என்னுடையவள் என்று கூறுகின்றார். ஆண்டவரை அறிவோமா, ஆண்டவரை அனுபவிப்போமா? உன்னை விட்டுக் கொடுக்காத ஆண்டவர், உன்னை கைவிடாத ஆண்டவர், உன்னை விட்டு ஒருபோது மாறிப்போகாத ஆண்டவர் இதோ உன்னோடு இருக்கிறார், உன் இதயத்தில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் என்னை விட்டுக் கொடுக்காத ஆண்டவரை, என்னை கைவிடாத ஆண்டவரை, எனக்காக வாழ்கின்ற ஆண்டவரை, எனக்காக தன்னை தாழ்த்தின ஆண்டவரை நான் அறிகிறேன், உணர்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.
கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அனைவரும் எழுந்தால் படிக்கிடுவோம். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சொந்தமாக இருக்கிறோம் நாம், அவரோடு இருக்கிறோம் நாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாமும் அவரோடு இருக்கிறோம். ஆண்டவரை கண்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்மை கண்டு கொண்டிருக்கிறார். நாம் நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டோம். ஆண்டவரை நீர் ஒருபோதும் என்னை விட்டு கொடுத்ததில்லை. என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு இருந்தீர். என்னை கைப்பிடித்து நடத்தினீர். நான் அவமானமற்ற போதெல்லாம் என்னை தூக்கிவிட்டீர். ஜெபிக்கின்ற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி தந்தீர். வாழ்க்கையில் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து என்னுடைய நல்ல தந்தையாக என்னோடு இருக்கிறீர் என் ஆண்டவரை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்மை அறிந்து அனுபவிக்க ஆண்டவரே, உமது பிரசன்னத்தில் வாழ வரும் வரம் தாரும் ஆண்டவரே. என்று உம்மை அறிந்து அனுபவித்து உம்மோடு சேர்ந்து வாழுகின்ற வரம் தாரும் ஆண்டவரே. இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பொழியும் ஆண்டவரே. உம்மை அறிய வேண்டும், உம்மை அனுபவிக்க வேண்டும், உம்மை காண வேண்டும், உம்மை கேட்க வேண்டும், உம் கரம் பற்றி பிடிக்க வேண்டும், உம் பாதையில் நடக்க வேண்டும் ஆண்டவரே. பல முன்மாதிரிகளுடைய பாதையிலெல்லாம் நடந்தோம். வாழ்க்கையில் பலவற்றையும் இழந்தோம். ஆனால் உம்மோடு உமது பாதையில் நடக்கின்ற போது நிச்சயமாக வாழ்வை சொந்தமாக்குவோம், வாழ்வை கண்டுகொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரை இந்த ஒரு அருள் வரத்திற்காக ஜெபிக்கிறோம். உம்மை அறிந்து அனுபவித்து, உம்மை கண்டு, உமது குரல் கேட்டு, உம் கரம் பிடித்து நடக்கின்ற ஒரு வாழ்வு எவ்வளவு இனிமையான, எவ்வளவு சமாதானம் நிறைந்து, எவ்வளவு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. திருப்பாடல் 34:10 நாங்கள் வாசிக்கின்றோம். சிங்க குட்டிகள் உணவில்லாமல் பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் இராது என்று மத்தேயு நற்செய்தி 6:33 இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோம். முதலில் ஆண்டவருடைய அரசையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, உமது அரசை, உமது நீதியை, உம் கரம் பிடித்து வாழ்கின்ற வாழ்வை நாங்கள் தேடுகின்றோம். இவ்வுலகத்திற்கு தேவையான அனைத்தையும் நீர் நிறைவாக தருவீர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகையால் நம்பிக்கையோடு ஆண்டவரே உம் கரம் பற்றி நடக்க, உம் குரல் கேட்டு நடக்க, உம் பாதையில் பயணிக்க வரத்தார் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த நாள் நற்செய்தியில் நாங்கள் வாசித்தோம். கூர்விழுந்து குறுகி போயிருந்த இந்த மகளை கண்டு ஆண்டவரே நீர் கூர்நீர், நீ நலமடைந்துள்ளாய், நீ நலமடைந்துள்ளாய். சாத்தானுடைய கட்டில் வாழ்ந்த அந்த மகள், சாத்தான் கட்டி போட்டிருந்த அந்த மகளுடைய வாழ்வை ஆண்டவரை நீர் விடுதலை செய்தீர். அவள் கூன் விழுந்தவளாக இருந்தாள், நிமிர்ந்து உலகத்தை பார்க்கின்ற அளவுக்கு அவளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரை. அவளோடு ஜெபிக்கவில்லை, அவளுடைய தயனீய நிலையை கண்டு நீர் அவளோடு பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவளுக்கு உடல் நலத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இதோ இந்த ஆலயத்தில் உமது பிள்ளைகள் எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே.
அழகினுடைய கட்டுகள் இவருடைய வாழ்க்கையில் பலவிதமான நோய்களை கொடுத்திருக்கிறது. அழகினுடைய கட்டுகள் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் இன்பங்களை எல்லாம் குறைத்திருக்கிறது. அழகினுடைய கட்டுகள் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறது ஆண்டவரே. அந்த தடைகளை எல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளால் இந்த நேரத்திலே ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அந்த கட்டுகள் அனைத்தையும் எடுத்து மாற்றுவீராக. குறிப்பாக 10, 17, 15 வாசிக்கின்றோம். அழகியருடைய கட்டிலிருந்த அந்த மகளை விடுதலை செய்கிறேன் என்று ஆண்டவரை இந்த நேரத்திலே இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையால் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும், தடைபட்டிருக்கின்ற நல்ல காரியங்கள், தடைபட்டிருக்கின்ற அதுபோல கட்டப்பட்டிருக்கின்ற எல்லா வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், கட்டப்பட்டிருக்கின்றதனால் உருவாகி இருக்கின்ற நோய் நொடிகள், எல்லா பிரச்சனைகளும், நிம்மதியற்ற சமாதானமற்ற எல்லா சூழ்நிலைகளும் இந்த நேரத்திலே ஆண்டவரே லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகளுடைய அபிஷேகத்தால் விடுதலை பெறட்டும். இந்த நாள் கத்தோலிக்க திருச்சபையில், சீரமலபார் திருச்சபையில் வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட எல்லா பலியினுடைய யோக்கியதையால் ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த நோய்களில் இருந்த எல்லாம், இந்த கட்டுகளில் இருந்த எல்லாம், இந்த அழகினுடைய சோதனைகள் இருந்தெல்லாம் இந்த மக்களையும் இந்த தேசத்தையும் விடுதலை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை, அருள்பொழிவு செய்யப்பட்ட இந்த கரங்களுடைய வல்லமையினால் ஆண்டவரை கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரத்தால், குருத்துவத்தினுடைய அதிகாரத்தால் இந்த நேரத்திலே நோயாளிகளை குணப்படுத்தவும், அழகையினுடைய கட்டுகளை எல்லாம் குணப்படுத்தவும் நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு யோவான் நற்செய்தி 20:22, மத்தேயு 16:16, மத்தேயு 16:18, மத்தேயு 18:18 நற்செய்தியுடைய இறை வார்த்தையுடைய அபிஷேகத்தால் இந்த நேரத்திலே விடுதலை கொடுத்து ஜெபிக்கிறேன். லூக்கா 10:1 முதல் 8 வரை இறை வார்த்தைகள், லூக்கா 9:1 முதல் 12 வரை இறை வார்த்தைகள், தோபித்து 8:4 அபிஷேகத்தால் இந்த அழகினுடைய சோதனைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வாய்ந்த நாமத்தினால் விடுதலை கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த தேசத்தில், இந்த நாட்டில், இந்த பங்கில், இந்த மக்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் இனி அழகைக்கோ நோய்க்கோ எந்த விதத்தில் அதிகாரம் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால், இங்கு உயிரோடு எழுந்துள்ள நற்கருணை நாளுடைய வல்லமை வாய்ந்த நாமத்தினால் இந்த நேரத்தில் அறிக்கை இடுகிறேன், விடுதலை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்தருளி இருக்கிறீர், நீர் இங்கு வாழ்கின்றீர். இங்கு வாழ்கின்ற உமக்கு முன்னிலையில் அழகைக்கு இடம் இல்லை என்பதால் ஆண்டவரே இந்த நேரத்திலே இந்த தேசத்தை விட்டு விரட்டுவீராக. உமது சிலுவையின் சுவட்டில் ஆண்டவரே அதை அடித்து தரைத்து விடுவீராக. ஆண்டவரே, அவ்வாறாக இந்த மக்கள் என்று உம்மை நேசித்து உமக்கு பணிவிடை புரிந்து சமாதானத்தில் மகிழ்ச்சியில் வாழ ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் இந்த நேரத்திலே பொழிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ நல்ல காரியங்கள் ஆண்டவரே தடைபட்டு இருக்கிறது. திருமணம் நடக்காது இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், படித்த காரியங்கள் நினைவில் வைத்திருக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகள், ஆண்டவரே செய்கின்ற வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகள், வேலை செய்ய போகின்ற இடங்களில் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகள், ஆண்டவரே பலவிதமான சோதனைகள், எல்லா விதத்தினாலும் மனதில் வேதனையோடு இருக்கிற எல்லா மக்களையும் இந்த நேரத்திலே நற்கருணை நாதரே நீர் ஆசுவாசம் கொடுப்பீராக, ஆறுதல் கொடுப்பீராக, சமாதானம் கொடுப்பீராக, சந்தோஷம் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை பற்றி இருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையில், உம்மை தேடி வந்திருக்கிற இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விடுதலையும் சமாதானம் உருவாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை தேடினவர்கள் வாழ்வை கண்டடைந்தார்கள். உம்மிடம் வந்தவர்கள் அனைவரும் ஆண்டவரே ஆறுதல் பெற்றார்கள். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறி அவர்களை சிரசின் மேல் கரம் வைத்து ஆசீர்வதித்த ஆண்டவரே, இங்கு இருக்கிற எல்லா மக்களும் உமது பிள்ளைகளாகையால் இந்த நேரத்திலே அவர்களை ஒவ்வொருவரையும் அரவணைத்து அவர்களுடைய சிரசின் மேல் கரம் வைத்து ஆசீர்வதித்தருளும். உமது ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை காத்திருக்கிற மக்களை கைவிடாதையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பினுடைய கரத்தை நீட்டியருளும், அருள்பொழிவினுடைய கரத்தை நீட்டியருளும். எசையா 43:1 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவ்வாறாக விழுந்திருக்கிறீர், யாக்கோபை நீ என்னுடையவன், நீ அஞ்சாதே, நீ திகையாதே என்று. எசையா 41:10 வாசிக்கிறோம், அஞ்சாதே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று கூறின ஆண்டவரே, இந்த நேரத்திலே வேதனையில், கவலையில், கண்ணீரில், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பலவிதமான தேவைகளில் அழுது கொண்டிருக்கிற மக்களை காணும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் மருத்துவமனைகளிலாக இருக்கிற மக்களை காணும் ஆண்டவரே. குறிப்பாக நுரையீரல் பிரச்சனையால் கஷ்டப்படுகின்ற மக்களை ஆண்டவரே பாரு. ஆண்டவரே, கல்லீரல் பிரச்சனையால் அவதியுறுகிற மக்களை பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறுநீரக பிரச்சனையால் அவதியுறுகிறவர்களை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, கண் பார்வைக்காக ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, சுவாச குழலில் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகளால் மூச்சு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்தருளும்.
ஆண்டவரே, முட்டு வலி, இடுப்பு வலியினால் கஷ்டப்படுகிறவர்கள், ஆலயத்திற்கு வர முடியாமல் துவண்டு போயிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நிம்மதியை, ஆண்டவரை உம்மை தேடுவதற்கான ஆசீர்வாதத்தை நேரத்தில் கொடும். அவ்வாறாக ஆண்டவரே உம்மை அறிந்து அனுபவிக்க இந்த மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்து ஆண்டவரே, ஆனால் நீ கைவிட்டீர், நீர் ஆசீர்வதிக்கவில்லை, நீர் இல்லை என்று நினைத்து வீடுகளில் முடங்கி போயிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலை கொடும். உம்மை தேடுவதற்கான ஒரு வெளிச்சத்தை கொடும். ஆண்டவரே, அவ்வாறாக ஆண்டவரே நீர் ஒருவரே அரசராக, நீர் ஒருவரே இரட்சகராக, நீர் ஒருவரே மீட்பராக, நீர் ஒருவரே அரசராக இந்த ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் இவருடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்து குடிகொள்ள நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கால் பாதத்தில் புற்று உருவாகி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கிறோம். கால் புற்று நோய்கள் அனைத்து இந்த நேரத்தில் குணப்படுத்தும். ஆண்டவரே, கால் புற்றுகள் அனைத்தும் குணமாகட்டும். ஆண்டவரே, நடக்கின்ற போது ஏற்படுகின்ற பலவிதமான நோய்கள், கால்வலிகள், வெரிகோஸ் வெயினுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்தில் எடுத்து மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் தொடும், நீர் தொட்டால் அனைத்தும் குணமாகும். ஆண்டவரே, நீர் தொட்டவன் அனைவரும் குணமடைந்தார்கள். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய மகள் உமது துணியினுடைய விளிம்பை தொட்ட போது அவள் நலமடைந்தாள். ஆகிய அந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் இன்று இந்த மக்களுடைய மத்தியில் கடந்து போகிற போது இவர்கள் அனைவரும் எந்த தாகத்தோடு எந்த தேவைக்காக வந்திருக்கிறார்களோ ஒரு ஆசை கூட, ஒரு ஜெபம் கூட பாழாகாதபடியாக ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். நமது எல்லாருடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அழகினுடைய கட்டுகளை எல்லாம் எடுத்து மாற்றினார். லூக்கா 7:13 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறுகிறார், மக்களுடைய கண்ணீரை கண்டு, ஒரு மகள் அழுது கொண்டிருப்பதை கண்டு அழாதே என்று கூறி அவளை தொட்டு அவளை ஆசீர்வதித்தாள். அவள் மீது பரிவு கொண்டார் ஆண்டவர். இங்க இருக்கிற எல்லா மக்கள் மீது பரிவு கொள்கிறார் ஆண்டவர். இந்த பரிவு கொண்டு அவர் தனது அருள் கொடத்தினை நீட்டுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நம்மை அருள் கரத்தால் தொடுகிறார். நாம் மீட்பு பெறுகிறோம், சமாதானத்தை அனுபவிப்போம். இங்கிருந்து போகின்ற போது நிச்சயமாக ஆறுதல் பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, சமாதானம் பெற்றவர்களாகவே போவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். எம்மானுவேல், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காண்கிற இறைவன், ஆண்டவர் நம்மை காக்கிற இறைவன், ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற இறைவன், ஆண்டவர் நமது தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற இறைவன். அவர் நமக்கு மட்டுமே உரியவர். அவருக்கு மட்டுமே நாம் உரியவர்களாக இருக்க ஆசீர்வாதத்தை கேட்போம். ஆண்டவர் நம்மை தொட நமது கரங்களை, நமது சிரசை ஆண்டவருக்கு கொடுப்போம். முழந்தாள் படியிட்டவர்களாக இந்த நேரத்திலே ஆண்டவரே என்னை தொடும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்காக தருகிறார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றியே. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, 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 நன்றியே. கரு போல சுமந்தீரே, நன்றி. என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே, நன்றி.
என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நிறைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ. மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ. உன்னதமாகும் அப்பம் நீ. அன்போடு இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவரின் பரிசுத்தமா சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ. மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ. உன்னதமாகும் அப்பம் நீ. பரிசுத்த சரீரத்தாலும் விலையேறிய இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீர் விடுதலை செய்தீ. சர்வேஷாவும் திருவருளை சிந்திடுமேவும் மக்களில் தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வவரங்கள்.
ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ. நெஞ்சத்தின் நிம்மதியே, ஆத்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோ. நெஞ்சத்தின் நிம்மதியே, ஆராதனை 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 ஆராதனை. அனைத்து காப்பவரே, எல்லாரும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானா. அன்னையும் தந்தையுமா அனைத்து காப்பவரே, எல்லாரும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானா. ஆராதனை 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 ஆராதனை. உடலும் இரத்தமுமா வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோ. நற்கருணை நாதரே, உடலும் இரத்தமுமா வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோ. நற்கருணை நாதரே, ஆராதனை 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 ஆராதனை. சிலுவை மரணத்தால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் மீறையே.
இயேசுவே சுத்தரிக்கும் மீரையே ஆராதனை 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 அணைத்து காப்பவரே எல்லாரும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானா அன்னையும் தந்தையுமா அணைத்து காப்பவரே எல்லாரும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானா ஆராதனை 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 ஆண்டவரை வாழ்த்துங்கள், ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மிசிகாவை வாழ்த்துங்கள். மிசிகாவின் புனிதமா திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மிசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பரா மிசிகாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். வர நிறைவால் ஒளி சிந்தும் ஆவி கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதாம் உற்பவம் வாழ்த்துங்கள். மோட்சாரோபண மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மிசிகாவை வாழ்த்துங்கள்.